நம்ம அதிசரோட நடிப்புல தயாராகவுள்ள ஏகே 64 திரைப்படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கா. அநேகமாக பிரபல விநியோகஸ்தர் ராகுல் தான் இந்த படத்துடைய தயாரிப்பாளராக இருப்பார் அப்படின்னுமே சொல்லப்படுது. விரைவில் இந்த படம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னுமே எதிர்பார்க்கலாம். அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் மாதம் முதல் இந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதிசா தற்போது வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல சம பிஸியாக இருக்காரு. அவர் சென்னை வந்ததுமே இந்த படத்துடைய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களால நம்பப்படுது. இந்த நிலையில நம்ம அதிசருடைய ஏகே 64 திரைப்படத்துல மிக முக்கியமான ரோல்ல மோகன்லால் நடிக்க போறார் அப்படின்ற தகவல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டுமே இருந்தது. இது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்ற பேச்சு அதிகமாக போச்சு. ஆனால் மோகன்லால் தரப்புல இருந்தோ படக்குழு தரப்புல இருந்தோ இதனை இன்னும் உறுதி செய்யல. அது வெறும் பேச்சுவார்த்தையிலேயே முடிந்து விட்டதா. சோ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகன்லால் அவர்கள் வரிசையாக கிட்டத்தட்ட 8 படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரா. ஆகையால இந்த படத்திற்கு கால் ஷீட் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால மோகன்லாலுக்கு பதிலாக நம்ம மம்முட்டி அவர்கள் என்ட்ரி கொடுத்திருக்காரு. சோ மம்முட்டி அவர்கள் பாத்தீங்கன்னா மலையாள திரையுலகுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மோகன்லாலை விட மம்முட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஒரு நல்ல வரவேற்புமே இருக்கு. ஆகையால மோகன்லால் இல்லாத குறைய மம்முட்டி அவர்கள் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அப்படின்னு ஏகே ரசிகர்களுமே இதனை செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்களுமே ஏகேவுடன் இணைந்து நடிப்பதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காரா. இதனை அவரே தெரிவித்துள்ளார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.